கார்த்திக் தீபா சீரியல் ஆகஸ்ட்டு 16ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும். என்ன நடக்குதுன்னா பார்த்துக்கோங்க. நம்ம ஐஸ்வர்யாவும் ரூபாவும் வராங்க. தீபாவுக்கு ரூபாவை பார்த்ததோட செம்ம ஷாக்கு. ஐஸ்வர்யா கேட்குறாங்க, என்ன தீபா இப்படி ஷாக் ஆகி பார்க்குற, உன் ஃப்ரெண்டு ரூபாவும் உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, என்ன ஃப்ரெண்டா? என் குடும்பத்தையே அடிமையாக்கி வச்சுருந்த பொண்ணு தான் அந்த ரூபா. அவளை எப்படி எங்களால் மறக்க முடியும்? தீபாவோட திறமை இத்தனை வருஷமாக வெளியில் வராமல் இருந்துச்சுன்னா அதுக்கு காரணமே இந்த ரூபா தான். கார்த்தி தம்பி மட்டும்தான் தீபாவோட வாழ்க்கையவே காப்பாற்றிருக்காரு. இந்த ரூபா தீபாவோட வாழ்க்கையவே அழிச்சிட்டா தெரியுமா? கார்த்தி மாதிரி ஒரு ஆள் தீபாவோட வாழ்க்கையில் வராமல் இருந்திருந்தா இன்னரும் இந்த ரூபா மாதிரி ஒரு ஆளுக்கு தீபா அடிமையாகி தான் இருந்திருக்கணும். தீபாவோட திறமை கடைசி வரைக்கும் வெளியில் வராமல் இருந்திருக்கும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு மைதிலி, அவசரப்பட்டு வார்த்தையை கொட்டாது. ரூபா எதுக்காக இங்கே வந்திருக்கான்னு கொஞ்சம் பொறுமையாக கேளு அப்படின்னு. அப்போ மைதிலி சொல்கிறாங்க, ரூபா எதுக்காக வந்திருப்பா? தீபாவோட கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்காக கடைசியாக ஒரு முயற்சி பண்ணுறதுக்கு வந்திருப்பா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, இவ யாரடி இவ, நம்ம எதுக்காக இங்கே வந்தோமோ அதை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்கிறாளே அப்படின்னு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, இங்கே பாரு மைதிலி அண்ணி, தயவு செஞ்சு என்னை தப்பாக நினைக்காதீங்க. நான் எதுக்காக அப்படி பண்ணேன்னு உங்களுக்கு தெரியும். எங்கள் அம்மா ரொம்ப குரல் வளம் மிக்கவங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என் திறமையை நிரூபிக்கிறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன். ஆனால் எனக்கு பாட்டு சரியாகவே வரல. அதனால தான் நான் தீபாவை பயன்படுத்தினேன். உங்களுக்கு நான் அப்படி என்ன துரோகம் பண்ணேன்? நான் தான் இனியனோட ஆப்ரேஷனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டோட மைதிலி சொல்கிறாங்க, ஆமாம் காசு கொடுத்தேன். பாதி காசை முழுங்கிட்டு பாதி காசை தான் கொடுத்தீங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க மைதிலி கிட்ட, அண்ணி ஒரு நிமிஷம் பொறுங்க அப்படின்னு. மைதிலி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் தீபா, நீ கண்டிப்பாக இதை தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும். என்ன தான் வந்துட்டு யாரை தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறதுல நீ ஒரு சரியான ஆளாக தான் இருக்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு செகண்ட் சான்ஸ் கொடுக்காத, அது உன் வாழ்க்கையவே கேள்விக்குறிக ஆயிரும் அப்படின்னு. அப்போ தீபா நேரம் மைதிலி கிட்ட, இங்கே பாருங்க அண்ணி, நாளைக்கு எனக்கு கல்யாணம். ஸோ எல்லாருமே வந்துட்டு சந்தோஷமாக என்னை வாழ்த்தணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் ரூபாவை இப்போதைக்கு எதுக்காக வந்திருக்கேன்னு நான் கேட்குறது சரிதான் அப்படின்னு. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, தீபா இப்போ தான் நீ கரெக்டாக பேச ஆரம்பிச்சிருக்க. ரூபா எதுக்காக வந்திருக்கான்னு நீ ஏன் கேளு அப்படின்னு. தீபா நேராக ரூபாவை பார்த்து, ஏன் ரூபா இதுக்காக நீ இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க. அப்போ ரூபா சொல்கிறாங்க, தீபா இது வரைக்கும் நான் செஞ்ச தப்பு நான் உணர்ந்துட்டேன். உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்காக தான் வந்தேன். இத்தனை வருஷமாக உங்ககிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறதுன்னு தெரியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். மனசுக்குள்ளேயே இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பூட்டி வச்சுக்கிட்டு. ஆனால் எத்தனை நாள் தான் நான் இந்த பிரச்சனையை மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சுக்கிட்டு இருக்க முடியும்? ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறது தான் சரியுது அப்படின்னு நினச்சேன். அதனால தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு யோசித்தேன். ஐஸ்வர்யா அந்த பக்கமாக வந்தாங்க. உடனே நான் ஐஸ்வர்யாவை பார்த்து விஷயத்த சொன்னேன். ஐஸ்வர்யா சொன்னாங்க, தீபா ரொம்ப நல்லவ, கண்டிப்பாக உன்னை மன்னிச்சிருவா அப்படின்னு. உடனே நானும் ஐஸ்வர்யா கூட சேர்ந்து வந்தேன். உன் கல்யாணம்னு கேள்விப்பட்டதோட உன் கல்யாணத்தையும் அப்படியே பார்த்துட்டு போயிடலாம்னு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரூபா, நான் உன்னை என்றைக்குமே வந்துட்டு கோவப்படவே இல்லை. என் குடும்பத்துக்கு நீ ஒரு பிரச்சனையாக வந்து நின்னதுனால தான் நான் உன் மேலே ரொம்ப கோவப்பட்டேன். மற்றபடி எனக்கு பர்சனலாலாம் உன் மேலே எந்த கோவமும் இல்லை. நீ செஞ்ச தப்பை உணர்ந்துட்டியல்ல, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபாவும், ரொம்ப தேங்க்ஸ் தீபா, நீ என்னை மன்னிக்க மாட்டியோன்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு ரூபா, நாளைக்கு எனக்கு கல்யாணம். அதனால அந்த கல்யாணத்தில் நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், அது மட்டும்தான் எனக்கு முக்கியம். நீயே எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி தானே அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபாவும், சரி தீபா, என்னை இந்த கல்யாணம் வரைக்கும் இருக்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரூபா மனசில் யோசிக்கிறாங்க. இதை தானடி நான் எதிர்பார்த்தேன். கடைசி நேரத்தில் உன்கிட்ட நல்லவ மாதிரி பேசி உன்னை எப்படியாவது இந்த இடத்துலேருந்து கடத்திட்டு போய் உன்னை தீர்த்து கட்டுறது தாண்டி என்னுடைய முழு திட்டமே அப்படின்னு ரூபா மனசில் யோசிக்கிறாங்க. ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, எப்படியோ நம்ம நினச்சது நிறைவேறிட்டு இந்த ரூபா எதுக்காக வந்தா அப்படின்னு யாருமே சந்தேகப்பட மாட்டாங்க அப்படின்னு ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா மைதிலி நேராக தீபாட்ட, தீபா எனக்கு தெரிஞ்சு நீ விஷத்தை தான் பக்கத்தில் வச்சுருக்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க நீ தயவு செஞ்சு யாரையும் அப்படி பேசாதீங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு. இதுக்கப்புறமா அந்த விஷயத்தையே நம்ம நினச்சிட்டு இருக்கிறது ரொம்ப தப்பு.
எல்லாத்தையும் மறந்துட்டு மூவ் ஆன் பண்ணுறது தான் ரைட்டு அப்படின்னு நம்ம தீபா சொல்கிறாங்க. இது கேட்டுட்டு மைதிலியும் என்னமோ பண்ண நாங்கள் சொல்கிறத நீ கேட்கவா போகிற அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சியும் மைதிலியும் அந்த இடத்துலேருந்து கோவமாக போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, சாரி தீபா, என்னால் அவங்க 2 பேரும் மேலே ரொம்ப கோவமாயிட்டாங்க அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, பரவாயில்ல, ரூபா செஞ்ச தப்ப உணர்ந்துட்டால, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நேராக அந்த ரூபாட்ட சொல்கிறாங்க, ரூபா, நம்ம நினச்சது நிறைவேறிட்டு இனிமேல் அந்த தீபாவை இந்த இடத்துலேருந்து கடத்துறது மட்டும்தான் மிச்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு ரூபாவும், சரி அவளை எப்படி கடத்துறது, இவ்வளோ பேர் இருக்காங்களே அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. தீபா கண்டிப்பாக வந்துட்டு பயத்தில் அந்த வீட்டை விட்டு வெளியில் வருவா, கவலைப்படாத அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரூபாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஐஸ்வர்யா வந்துட்டு வெளியில் வராங்க. அப்போன்னு பார்த்து ரம்யா வராங்க. அப்போ ரம்யா நினைக்கிறாங்க, இந்த ஐஸ்வர்யா கிட்ட விஷயத்தை சொல்லுவோமா வேணாமா, வேணாம், அவள் எப்படியா இருந்தாலும் இந்த குடும்பத்தில் உள்ளவ தானே, அதனால் இவகிட்ட சொன்னால் கண்டிப்பாக ப்ராப்ளம் ஆகும், இவள் வீட்டில் கொளுத்தி போட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிடுவா, நம்ம இவகிட்ட சொல்ல வேணாம் அப்படின்னு அந்த ரம்யா நினைக்கிறாங்க. அப்போ ஐஸ்வர்யா நினைக்கிறாங்க, நம்ம இவகிட்ட சொல்லுவோமா வேண்டாமா, வேணாம், இவகிட்ட சொல்லி என்ன ஆக போகுது அப்படின்ட்டு ஐஸ்வர்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. ஒரு சர்ப்ரைஸாக அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினச்சி அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரூபா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக தீபா கிட்டே போயிட்டு, தீபா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தீபா சொல்கிறாங்க, என்னாச்சு ரூபா அப்படின்னு. அப்போ ரூபா சொல்கிறாங்க, இது மாதிரி உன் ஃப்ரெண்ட் இருக்கால்ல ஜனனி, அவள் கல்யாண மண்டபத்துக்கு வாசலில் வந்து நின்றுட்டு உள்ளார வரமாட்டேன்னு சொல்லி ரொம்ப அடம்பிடிச்சிக்கிட்டு இருக்கா அப்படின்னு. ரூபா சொன்னதை கேட்டுட்டு அப்படியே தீபாவும், அப்படியா சரி நான் வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. வந்து பார்த்தா அங்கே யாருமே இல்லை. அப்போ டக்குன்னு ஒரு 4-5 ரவுடிங்க தீபா மேலே வந்துட்டு ஒரு சாக்கை போட்டு தீபாவை டக்குன்னு தூக்கிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் அதே நேரத்தில் பெண் சாமியார் நடந்த விஷயத்த கோவில்லேருந்து கணிச்சிடுறாங்க. அப்போ பெண் சாமியார் வந்துட்டு நேராக மண்டபத்துக்கு வராங்க. வந்து பார்த்தா தீபாவை காணோம் அப்படின்னு எல்லாருமே பதட்டத்தில் இருக்காங்க. அப்போ பெண் சாமியார் நேராக வந்துட்டு அபிராமி கிட்ட என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்க, அபிராமி சொல்கிறாங்க, கல்யாண நேரத்தில் தீபாவை காணோம் அப்படின்னு சொன்னதோட பெண் சாமியார் சொல்கிறாங்க, கவலைப்படாத, என் மகன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும், நான் போய் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பெண் சாமியார் நேராக வெளியில் வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்திக்கும் ஒரே குழப்பம், தீபா எங்கே போயிருப்பாங்கன்னு கார்த்தி ஒரு பக்கம் தேட ஆரம்பிக்கிறாரு. பெண் சாமியார் நேராக வந்துட்டு தீபாவை கடத்தி வச்சுருக்க குடோனுக்கு போகிறாங்க. அங்கே தீபாவை வந்துட்டு கடத்தி வச்சுருக்காங்க. அப்போ பெண் சாமியார் நேராக போயிட்டு எதுக்குடா தீபாவை கடத்தி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க, அப்போ டக்குன்னு அந்த இடத்துக்கு ஐஸ்வர்யா வந்துட்டு நான் தான் கடத்த சொன்னேன் அப்படின்னு சொல்ல, அப்போ பெண் சாமியார் என்ன பண்ணுறாங்கன்னா ஐஸ்வர்யாவை அடிக்கிறாங்க. ஐஸ்வர்யா வந்து ஷாக் ஆகுறாங்க. ஐஸ்வர்யானால் தடுக்கவே முடியல. பெண் சாமியார் வந்துட்டு அந்த ரவுடிகளை எல்லாரையுமே அடித்து போட்டுட்டு தீபாவை அந்த இடத்துலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறாங்க. பெண் சாமியார் நேராக வந்துட்டு மண்டபத்துக்கு போயிட்டு தீபாவை கொண்டு போய் விடுறாங்க. அப்போ தீபா வந்துட்டு நேராக பெண் சாமியாரை பார்த்து ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, பெண் சாமியார் சொல்கிறாங்க, உனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், உனக்கு எந்த கவலையும் இல்லை, உன் கல்யாணம் நல்லபடியாக முடியும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் இன்றைக்கி என் கல்யாணம் நடக்க போகிறதுக்கு முழு காரணம், நீங்கள் நேராக வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக கூட்டிகிட்டு நேராக வந்துட்டு மண்டபத்துக்குள்ளே போகிறாங்க. தீபாவை பார்த்துட்டு எல்லாருமே சந்தோஷப்பட்டு தீபா வந்துட்டாளா அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அப்போ தீபா என்ன பண்ணுறாங்கன்னா நேராக கார்த்திக்கிட்ட போயிட்டு, கார்த்திக் சார், இன்னுமே நீங்கள் வந்துட்டு எனக்கு காதலிக்கவே இல்லை அப்படின்னு கேட்க, கார்த்தி சொல்கிறாரு, தீபா நான் உன்னை என்றைக்கு காதலிக்கலைன்னு சொன்னேன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சிரிக்க, இதை பார்த்துட்டு தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. தீபா கார்த்தியோட கல்யாணம் ரொம்ப சூப்பராக நல்லபடியாக நடந்து முடியுது. அப்போ அபிராமி நேராக தீபா கிட்ட, தீபா நல்ல நேரம் முடியட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்கிட்ட எதுவுமே கேட்காம இருந்தேன், நீ எப்படி காணாமல் போன, கடைசி நேரத்தில் நீ எங்கே போன அப்படின்னு கேட்க, அப்போ தீபா சொல்கிறாங்க, அத்தை அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்னு சொல்ல, அபிராமியும் சரிம்மா நீ நல்லபடியாக வந்துட்டியே எனக்கு அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கார்த்திக்கு கொஞ்சம் மனசு உறுத்திக்கிட்டே இருக்குது, தீபாவை அப்படி யார் தான் கடத்தியிருப்பா அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யாவும் ரூபாவும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்ததோட நம்ம தீபா முறைக்கிறாங்க. தீபா நேராக ரூபாட்ட போயிட்டு, இங்கே பாரு, நீ திருந்திட்டேன்னு நினச்சேன், ஆனால் நீ இன்னும் திருந்தலை இல்லை, இதுக்கப்புறம் நீ இனிமேல் இந்த வீட்டுக்கு வர வேலை வச்சுக்காத, உனக்கு காலத்துக்கும் எப்போவுமே மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு செம்ம இரிட்டேட் ஆகி ரூபா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க.
ரொம்பவே சூப்பராக அட்டகாசமாக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. நம்மளுக்கு 3 ட்விஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க. கார்த்திகை தீபாவிடம் தன் காதலை வெளிப்படுத்த போகும் நாள், ரம்யாவின் முகத்திலே கிளிய போகும் நாள், அபிராமியின் ஆசையை நிறைவேற போகும் நாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்பெஷல் எபிசோடெல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே டிவியில் பார்த்து செமையாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.